சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹோம்மேட் பன்னீர். பன்னீரை வச்சு கிரேவி செஞ்சா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பன்னீரை நம்ம வீட்லயே எப்படி சிம்பிளா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 லிட்டர் கெட்டியான பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல நாம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைன்னா 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதும் பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்ப தண்ணி தனியா பால் தனியா திரிஞ்சு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆற விடலாம் மூடி போட்டு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆடையெல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆயிருக்கும். தண்ணி தனியாவே திரிஞ்சு வந்திருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சு அதுல சாஃப்டான ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அதை இந்த வடிகட்டி மேல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி தனியா வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இதுல வினிகரோட ஃப்ளேவர் நிறையா இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வாட்டி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்றேன். ஒரு 3 வாட்டி நல்லா நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த துணியை ஒரு மூட்டை மாதிரி நல்லா பொதிஞ்சுக்கலாம். இதுல இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இதுல இருக்க மீதி தண்ணியெல்லாம் வெளியே வரணும்னா நம்ம ஒரு மேல வெயிட் வைக்கணும். அதுக்காக இந்த பாத்திரத்தையோ இல்லை ஒரு தட்டையோ இந்த மாதிரி கமுத்தி வச்சுட்டு நம்ம பொதிஞ்சு வச்சதை இது மேல வைக்கலாம். இது ஈவனா வந்து ஒரு ஷேப் வரதுக்காக நான் கையிலேயே இந்த மாதிரி அமுத்துறேன். பாருங்க எவ்வளோ எக்ஸஸ் தண்ணி எல்லாம் வெளியே வருதுன்னு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி வரணும். இப்போ அதை நான் ஈவனா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இது மேல நான் வெயிட்டை வச்சிருக்கேன். நீங்க பன்னீர் ரெசிபி வேணும்னா இது வந்து நல்லாவே ட்ரை ஆகணும். அதுல இருந்து மினிமம் 2 மணி நேரமாவது வைக்கணும். இல்ல உங்களுக்கு நீங்க ரசகுல்லா அந்த மாதிரி ஸ்வீட்டா ரெசிபி செய்யணும்னா இவ்வளோ ட்ரை ஆக தேவையில்லை. நீங்க சும்மா துணியை வந்து ஒரு மூட்டையில கட்டி தொங்க விட்டுட்டா போதும். தண்ணி ட்ரை ஆனா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் 4 மணி நேரம் வச்சுட்டேன். எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. பாருங்க எவ்வளோ கெட்டியா இருக்குன்னு. ஹோம்மேட் பன்னீர் தயார். இது 2ல இருந்து 3 பேத்துக்கு ஆகிற அளவுக்கு இந்த பன்னீர் இருக்கும். கிரேவி செஞ்சு பாருங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டா பீஸ் போட வருதுன்னு. இதை உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் பன்னீர் தயார். இதை வச்சு கண்டிப்பா ஒரு பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை உங்களுக்கு பார்க்கணும்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.